फ्रेंड्स वेलकम टू एक्साइट कुकिंग इनकी நம்ம கத்திரிக்காய் வச்சு ஈஸியான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 2 பட்டை 2 கிராம்பு போட்டுக்கலாம். பூண்டு 10 பல் எடுத்து வச்சுக்கிறேங்க, அதை போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 வச்சுக்கிறேங்க, அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு இஞ்சி 2 துண்டு போட்டுக்கலாம். தக்காளி மீடியம் சைஸில் 3 வச்சுருக்கேங்க, அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு சால்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே ஒரு 1 மினிட் வதக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க, சின்ன சின்னதாக பார்த்து எடுத்துக்கலாம். இதை 4 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண கத்திரிக்காயில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது உள்ளே சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு ஸ்பூன் இல்லை சின்ன கத்தி வச்சு தடவிக்கலாம் உள்ளே ஃபுல்லாக. இப்போ மேலேயும் லேசாக தடவிக்கலாம். நல்லா ஃபுல்லாக வைக்கலாம். காம்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கத்திரிக்காவும் மசாலா தடவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம மசாலா தடவி வச்சுருந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், ஏன்னா கத்திரிக்காய் இதிலே ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா 3 மினிட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மீதி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைசல் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம 3 தக்காளி சேர்த்து வச்சுருக்குறோம், அதால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாங்க அப்படியே. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.